குட் ஈவினிங் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இந்த மெசேஜ் பண்றேன். நான் லாஸ்ட் இயர் வந்து உங்க பேட்ச்ல படிச்சேன். நான் 2019லயும் உங்க பேட்ச்ல படிச்சிருந்தேன். அப்போ என்னால கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க, ஃபேமிலி அப்படி பார்க்க டைவர்ட் ஆயிட்டேன். லாஸ்ட் இயரும் உங்க பேட்ச்ல தான் குரூப் 4 பேட்ச்ல படிச்சேன். குரூப் 4 வந்து என்னால ஜஸ்ட் ஒரு ஒரு 3, 4 கொஸ்டின் அப்படி போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு இதில் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போது எஸ்ஆர்பி, டிஆர்பி எழுதியிருந்தேன். எஸ்ஆர்பிலும் ரிட்டன் கிளியர் ஆகிடுச்சு, டிஆர்பியும் ரிட்டன் கிளியர் ஆகிடுச்சு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுத்துலேயுமே வந்து மேத்ஸ் வந்து 70 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. வேறு எந்த எக்ஸாம்லையும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா உங்களோட பேட்சில் இருந்ததுனால தான். அதில் இருந்த எல்லா சமமே கேட்டிருந்தாங்க. அப்படி நான் போட்டு பார்க்க கூட தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுனால. அந்த ரீசனிங்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னே இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த டாப் 500 சம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டாபிக் வைஸ் சம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஒரு 10 நோட் கிட்ட வச்சுருக்கேன் உங்களோட நோட்ஸ் பார்த்து எழுதி எழுதி எழுதி. நான் வேறு எதையுமே பார்க்க மாட்டேன் மேத்ஸ்க்கு, அது மட்டும் தான் பார்ப்பேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் உங்களோட மேத்ஸு. நான் இப்போ டிஆர்பி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். இதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதில் மேத்ஸ் வந்ததுனால நான் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். மற்றது எல்லாமே படித்தேன், ஆனால் மேத்ஸ் தான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சதில். அதனால் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் உங்களால் தான்.